ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்திங்கன்னா மீனராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகின்றனர். ஸோ இதனால் மேலுமே அவரது பார்வைகள் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா பதியுது. ஸோ இதனால் உங்களுடைய ராசியில் சனி வக்ர இயக்கத்திலும் இருக்கின்றார்கள். அதனால் ஜென்ம சனி வக்ரம் பெறுவது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைதான். ஆரோக்கிய தொல்லைகளானது அகலக்கூடும், ஆதாயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தகவலானது, அதாவது நல்ல ஒரு தகவலானது உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்க்கை தேவைகளானது படிப்படியாகவே பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும். அதேபோல் விரயத்திற்கேற்ற வருமானங்களானது உண்டாகுங்க. வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டி வருவீர். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா புதன் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இவர் பார்த்திங்கன்னா இப்பொழுது 6ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை உருவாக்குகிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபங்களானது உண்டாகும். எனவே வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது போன்றவற்றில் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள். கல்யாண முயற்சிகளானது கைகூடும். உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்கள் இப்பொழுது இணைவர் அப்படின்னு சொல்லலாங்க. அரசு வழியில் வேலைகளுக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பித்தவர்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சியுடன் இருந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்பொழுது ஒரு விடிவு காலங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் புதிய பொறுப்புகள் சேரும். அதிகார வர்த்தகத்தினுடைய ஆதரவு, அதாவது அதிகார வர்க்கத்தினரினுடைய ஆதரவோடு சில முக்கிய காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் இருந்த பகையானது மாறக்கூடும். நிலுவையில் இருந்த வழக்குகள் இப்பொழுது சாதகமாகவே பார்த்திங்கன்னா முடியுங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடானது மாறி உங்களுக்கு ஒற்றுமைகளானது பலப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் துளராசிக்கு பார்த்திங்கன்னா செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்பொழுது அஷ்டமாதிபதியான அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை வராமல் இருந்த பாக்கிகள் இப்பொழுது வசூலாகும் அப்படின்னு சொல்லலாங்க. பாதியில் நின்ற பணியானது மீதியும் தொடரக்கூடும். அதேபோல் வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்தை மாற்றலாமா அல்லது வியாபாரத்தை மாற்றலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். எதிர்பார்ப்புகளானது ஒவ்வொன்றாகவே நிறைவேறக்கூடும். அடமானம் வைத்த நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடுங்க. அதேபோல் நூதன பொருட்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சியானது கைகூடி வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வரவுகள் திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு நட்பால நன்மையானது உண்டாகுங்க. புதிய ஒப்பந்தங்களானது சேரலாம். மாணவ மாணவியருக்கு படிப்பில் கவனங்களானது தேவை. பெண்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகங்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன அந்த ஒரு யோகங்கள் உங்களுக்கு அமையக்கூடும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் இப்பொழுது தன்னுடைய 9ஆம் பார்வையினால் உங்களுடைய ராசியை பார்த்திங்கன்னா பார்க்க இருக்கிறாரு. இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடும். அதேபோல் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க. நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளும் வெற்றியாகும்.
அதேபோல் உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரக்கூடும். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்குங்க. வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா பணியாற்றி வருபவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் நிம்மதியான ஒரு நிலைகளானது இப்பொழுது உண்டாகும். பொருளாதார நிலைகளுமே உங்களுக்கு உயரக்கூடும். பெண்களுக்கு உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களானது நீங்க கூடுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நிம்மதியான நிலைகளானது இருக்கும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரனானது வருங்க. விவசாயிகளுக்கு உழைப்புகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். விளைச்சலில் கவனங்களில் செல்லும். அதேபோல் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இப்பொழுது படிப்பில் அதிக ஆர்வங்கள் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய படிப்பில் ரொம்ப கவனத்தோடு செயல்படுவது தான் சிறந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நன்மையான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் தெரிஞ்சுக்கோங்க. மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு, மனநிலையில் தோன்றிய குழப்பங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் யாவுமே விலகும் என்றாலுமே விரயஸ்தானத்தில் யோக போகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதனால வரவை விட செலவுகளானது அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்குள் தேவையற்ற பிரச்சனைகளானது உண்டாகுங்க. அதனால் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சரிப்பதனால் குழந்தைகள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு மேலோங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது உண்டாகுங்க. பிள்ளைகளினுடைய திருமணம், வேலை வாய்ப்பு என்பதில் அக்கறைகளானது அதிகரிக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் கேதுவும் சஞ்சரிப்பதனால எல்லாவற்றிலையுமே உங்களுக்கு அடங்கி அடங்கி சென்று கொண்டிருந்தவர்களும் இப்பொழுது வேகமாகவே செயல்பட தொடங்குவீர். எதிர்ப்பு, போட்டி என்ற பயந்த நிலைகளானது மாறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். வேலையில் ஏற்பட்ட வழக்குகளானது சாதகமாகுங்க. தடைப்பட்ட ஊதியம், பதவி உயர்வு இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயங்களானது ஏற்படும். சொந்த இடம், வீடு என்ற நீண்ட நாள் கனவானது நினைவாகக்கூடும். உங்களுடைய சப்தமாதிபதி புதனினுடைய சஞ்சாரங்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சாதகமாக இருப்பதனால உங்களுடைய கையில் பணமானது புரளக்கூடுங்க. சேமிப்புகளானது உயரும். இந்த நேரத்தில் உங்களுடைய அஷ்டமாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்ப்பாளினர் தவறுடன் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்பட செய்யும். அதனால் குடும்பத்திலும் சங்கடங்கள் தோன்றும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனால் முடிந்தவரை நட்பு வட்டாரத்தை பார்த்திங்கன்னா விட்டு விலகி இருப்பது நல்லது. இந்த நேரத்தில் நன்மைகள் தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ரகசியங்களை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதனால் குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அடுத்ததாக மீனராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வித்யகாரகன் 6ஆம் இடத்துல சஞ்சரித்து வராரு. அதனால் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கும். கையில் பணமானது புரளக்கூடும். அடமானங்கள் வைத்த பத்திரங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நகைகள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகும். செய்து வரக்கூடிய வியாபாரத்தினுடைய தொழிலில் ஆதாயங்களானது அதிகரிக்குங்க. தடைப்பட்ட பணமானது வரும். வங்கியில் கேட்டிருந்த கடனானது கிடைக்கக்கூடுங்க. இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரக்கூடும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. புதிய இடம், வீடு என்ற கனவானது நினைவாகும். கடகராசிக்குள் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதனால பெரியோர்களினுடைய ஆதரவுடன் செல்வாக்கானது ஏற்படும். அதேபோல் செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு. நஷ்டத்தில் இயங்கிய தொழிலிலும் லாபங்கள் காண முடியும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது உயருங்க. திருமண வயதினருக்கு வரனானது அமையுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தகவலானது கிடைக்கக்கூடும். மேலும் ஞான மோட்சகாரகன் கேதுவும் 6ஆம் இட அதிபதி சூரியனுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் நீங்கள் எடுத்த வேலைகள் யாவுமே வெற்றியாகும். உடல்நிலைகளானது சீராகுங்க. வம்பு வழக்குகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடும். நீதிமன்ற வழக்குகளானது ஜெயமாகுங்க.
நீண்டமான அதாவது நீண்ட ஒரு முயற்சிகள் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா முயற்சிட்டு வந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்காது. இப்போ அந்த விஷயங்கள் நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பெண்களினுடைய குடும்பத்தினரை பொறுத்தவரை ஆலோசனையை ஏற்று செயல்படுவது தான் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.